அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய இறுதி வேதம் அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம், அல்லாஹ் ஒருவரே இறைவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று நம்பி இந்த சத்திய மார்க்கமான தூய இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று விளங்கி இதை நபி தோழர்களான சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அது போன்று புரிந்து இந்த மார்க்கத்தை பின்பற்றி ஈமான்ல உறுதிமிக்கவர்களாக இருக்கிறார்களே, அந்த உறுதிமிக்க ஈமான்தாரிகளை பற்றி சொல்லுகிறான். அவர்கள் ஈமான் கொண்ட காரணத்தினால் நேரு வழி காட்டுவான். அப்ப யாருக்கு அல்லாஹ்ட்ட நேரு வழி கிடைக்கும்? ஈமான்தாரிகளுக்கு கண்டிப்பாக நேரு வழி கிடைக்கும். ஈமான்தாரிகளுடைய அளவுகோல் என்ன? அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட அந்த மூமின்களுடைய பண்பு என்ன? அந்த மூமின்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் அச்சத்தால் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சூரா அன்ஃபால்ல, திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 8வது சூராவில் உள்ள 2வது 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்ரல்லாஹு வஜலத் குலூபுஹும் وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ الَّذِينَ يُقِيمُونَ الصَّلَاةَ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ أُولَئِكَ هُمُ الْمُؤْمِنُونَ حَقًّا لَهُمْ دَرَجَاتٌ عِندَ رَبِّهِمْ وَمَغْفِرَةٌ وَرِزْقٌ كَرِيمٌ. இந்த 8வது சூராவான அன்ஃபால்ல 2வது வசனத்துல இருந்து 5வது வசனங்கள் வரைக்கும் இந்த 4 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், 3-4 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் உண்மையான மூமின்கள் யார் என்றால், உண்மையில் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்ட அந்த நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், அவர்களுக்கு அல்லாஹுவை பற்றி சொல்லப்பட்டால் அந்த உண்மை மூமின்களிடத்தில், உண்மையான ஈமான்தாரிகளிடத்தில் அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் மீது உள்ள பயத்தின் காரணமாக, அல்லாஹுவின் மீது உள்ள தக்வாவின் காரணமாக அவர்களுடைய கல்பு, அவர்களுடைய அந்த இதயங்கள் அச்சத்தால் நடுங்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் யாருடைய உள்ளம் நடுங்குகிறதோ அவன்தான் மூமின். இன்னைக்கு அல்லாஹ்வை பத்தி சொல்லப்படுது, மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ஹராமாக்கிட்டான், நல்லா தெரியுது. வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கான், மோசடியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கான், திருட்ட அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கான். அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கானோ அதை இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள ஒரு சில பேர் செய்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய அந்த பயம் அவர்களின் உள்ளத்தில் இல்லை. அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படும் போது அவர்களுடைய உள்ளங்கள் அச்சத்தால் நடுங்கவில்லை, அதான் காரணம். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்ட மாத்திரத்தில் உள்ளங்கள் அல்லாஹ்வின் பயத்தால் நடுங்குகிறது என்று சொன்னால், யாருடைய கல்பு அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்குகிறதோ அவர்கள்தான் உண்மையான மூமின்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த மூமின்களிடத்தில் அல்லாஹுவின் வேத வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால், அந்த உண்மையான நம்பிக்கையாளர்களிடத்தில் அல்லாஹ்வின் வேத வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவை அவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தும். திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஒரு மூமின் படிக்கிறான், படிக்கும் போது அவனுக்கு ஈமான் அதிகரிக்கும். அல்லது அடுத்தவங்க ஓதுறதை இந்த மூமின் கேட்கிறான், கேட்கும் போது இவனுக்கு ஈமான் அதிகரிக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவை ஈமான் அதிகரிக்கும், மூமின்களுக்கு அதிகரிக்கும். அந்த மூமின்கள் தங்களின் காரியங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை வைப்பார்கள். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுகீமூன ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் தொழுகையை கடைபிடிப்பார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்வார்கள், செலவு செய்வார்கள். அவர்கள் தான் உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, உண்மையில் அவர்கள் தான் மூமின்கள். அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் மன்னிப்பும் மகத்தான நற்கூலியும் கண்ணியமான உணவும் உண்டு. அப்ப அந்த மூமின்களுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு இருக்கிறது, மகத்தான நற்கூலி இருக்கிறது. அந்த மூமின் மறுமையில சொர்க்கவாசியாக போனால் அந்த சொர்க்கத்தில் மேலான உயர்ந்த உணவு அந்த மூமினுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான சூரா அல் குர்ஆன்ல உள்ள சூரா 8வது சூராவான அன்ஃபால்ல 2வது வசனத்துல இருந்து 5-6 வரைக்கும் உள்ள வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களின் பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
அப்ப அந்த மூமின் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவனாக, அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக அவன் வாழுகிற காரணத்தினால் அல்லாஹ் அந்த மூமினுக்கு நேர் வழி காட்டுவான். அப்ப மூமின் என்னைக்குமே வழி தவற மாட்டான். ஒரு மூமினான மனிதனை வழி தவற வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் அவன் வழி தவறி விடுவான். அதே நேரத்தில் எந்த மூமினை அல்லாஹ் நேர் வழியில் செலுத்தி, எந்த மூமினுடைய உள்ளம் ஈமான்ல நேர்வழியான இந்த சத்திய மார்க்கத்துல உறுதியாக இருக்கிறதோ அந்த மூமின் எக்காரணத்தை கொண்டு வழிகேட்டின் பக்கம் போயிட மாட்டான். அப்ப அந்த அல்லாஹ் படைச்ச இறைவனான அல்லாஹ் அவனுக்கு நேர்வழி காட்டுகிற காரணத்தினால் அவன் அந்த மார்க்கத்தில் உறுதியாக நிலைத்திருக்கிறான். அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்பமயமான சொர்க்கத்தில் அவனை அல்லாஹ் நுழைய வைப்பான். அவர்களுக்கு கீழே நதிகள் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப சொர்க்கவாசிகளாக மாறிய பிறகு, சொர்க்கத்துக்கு இந்த மூமின்கள் சென்ற பிறகு இவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சூரா யூனுஸ்ல 9, 10 ஆகிய 2 வசனங்களில் இதை சொல்லி காட்டுறான். அப்படி அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் தரக்கூடிய இன்பம், அல்லாஹ் தரக்கூடிய நிரந்தரமான மரணம் இல்லாத, முதிர்ச்சி இல்லாத நிரந்தரமான நிலையான வாழ்க்கை, அல்லாஹ் தரக்கூடிய நிலையான மகிழ்ச்சி, அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியமான நிம்மதியான, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த ஒரு மனமும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நிரந்தரமான வாழ்வையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான். அப்படி அந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் தந்த வாழ்க்கை துணைகளோடு சந்தோஷமாக இருப்பார்கள். அல்லாஹ் தந்த உணவுகளை உட்கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள். ஒரு சொர்க்கவாசி அந்த சொர்க்கத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ, ஆசைப்படுகிறானோ, அவன் விரும்புகிறபடி இன்பத்தையும் சந்தோஷத்தையும் வாழ்வையும் மன நிறைவாக அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் சொர்க்கவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு இந்த துனியாவில நன்றி செலுத்துகிறார்களோ அதே போன்று அந்த சொர்க்கத்திலும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்றான், தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக அல்லாஹும்ம வ தஹியத்துஹும் ஃபீஹா சலாமுன் வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொர்க்கவாசிகளுடைய பேச்சு சொர்க்கத்துல எப்படி இருக்கும், சொர்க்கவாசிகள் எப்படி பேசுவாங்க, அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், அவர்கள் வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அதில் அந்த சொர்க்கத்துல அந்த சொர்க்கவாசிகள் நுழைந்து அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து அந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, அவங்க சொர்க்கத்துல நுழைஞ்சு அல்லாஹ் தரக்கூடிய இன்பம், அல்லாஹ் தரக்கூடிய சந்தோஷம், அல்லாஹ் தரக்கூடிய மகிழ்ச்சியான உணவு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கைய சொர்க்கத்தில் அனுபவித்துக் கொண்டு அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், எங்களின் இறைவா, நீ மகா பரிசுத்தமானவன். சொர்க்கவாசிகளுடைய வார்த்தை எதுவா இருக்கும்? இந்த உலகத்துல நாம எத்தனை வாட்டி சுப்ஹான் அல்லாஹ் சொல்றோம். இந்த சுப்ஹான் அல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்கு, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹு மக்ஃபிர்லி. இந்த திக்ரை நபி அவர்கள் சுஜூதுலையும் ஓதி இருக்காங்க, ருக்குலையும் ஓதி இருக்காங்க. இப்ப இந்த ருக்குலையும் சஜிதாவிலையும் ஓதுற திக்ர் சொல்லுனா நம்ம என்ன சொல்லுவோம்? சுப்ஹான ரப்பியல் அதீம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெரும்பாலான மக்களுக்கு தெரியும் சுப்ஹான ரப்பியல் அதீம். சஜிதாவுல ஓதக்கூடிய திக்ர் என்ன? சுப்ஹான ரப்பியல் ஆலா. இந்த 2 திக்ருக்கு என்ன அர்த்தம்? சுப்ஹான ரப்பியல் அதீம், மகத்துவமிக்க என் இறைவன் மிக தூய்மையானவன், மகத்துவமிக்க என் இறைவன் பரிசுத்தமானவன். சுப்ஹான ரப்பியல் ஆலா, உயர்ந்த உயர்வான என்னுடைய இறைவன் மிக பரிசுத்தமானவன். அப்ப உயர்வான என் அல்லாஹ் பரிசுத்தமானவன் நம்ம எதுல ஓதுறோம்? தொழுகையில சுஜூது செய்யும் போது அந்த சுஜூதுல நாம ஓதுறோம். மகத்துவமிக்க என் அல்லாஹ் பரிசுத்தமானவன் எதுல ஓதுறோம்? தொழுகையில ருக்கு செஞ்சு ஓதுறோம். அப்ப ருக்குல ஓதுற இந்த திக்ரு தான் பெரும்பாலான மக்களுக்கு தெரியுது. ஒரு திக்ரை ரசூலுல்லாஹ் 2லையும் ஓத சொன்னாங்க, ருக்குலையும் ஓத சொன்னாங்க, சுஜூதுலையும் ஓத சொன்னாங்க. அதுதான் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹு மக்ஃபிர்லி. இதை எப்ப நபி அவர்கள் ஓத ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய இறுதி காலகட்டம், நபி அவர்கள் மரணத்தை நினைவுறுத்தும் சூரா ஒண்ணு அல் குர்ஆன்ல இறங்குச்சு. அது என்ன சூரான்னு சொல்லுங்க? ரசூலுல்லாஹ் மௌத்தா போறத அறிவிக்கக்கூடிய சூரா ஒண்ணு அல் குர்ஆன்ல இறக்கப்பட்டுச்சு. அந்த சூராவுக்கு விளக்கம் கேட்கும் போது
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த சூரா ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை தான் குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன சூரா அது? நஸ்ர். அந்த அவரும் கரெக்டா சொல்லிட்டாரு. மாஷா அல்லாஹ். ஓரளவுக்கு புரிதல் இருக்கு மக்கள்கிட்ட. அல்ஹம்துலில்லாஹ். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இந்த சூரா தான் நபி அவர்களுக்கு கடைசியா இறங்கின சூரா. கடைசியா இறங்கின ஆயத்து கிடையாது. கடைசியா இறங்கின ஆயத்து வேற. அது அல் பக்ராவுல 281வது ஆயத்து. அல் பக்ரா சூராவுல உள்ள 281வது ஆயத்து தான் ரசூலுல்லாஹ்வுக்கு கடைசியா இறங்குச்சு. அவங்க வஃபாத் ஆகுறதுக்கு ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி அந்த ஆயத்து இறங்குச்சு. அதான் கடைசி ஆயத்து. கடைசியா இறங்கின சூரானா இந்த சூரா தான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அல்லாஹ்வின் உதவியும் அவன் தரக்கூடிய வெற்றியும் உமக்கு வரும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தில் நுழைவதை நபியே நீர் பார்ப்பீர். உம்முடைய இறைவனிடத்தில் நீ தௌபா செய்வீராக, உம்முடைய இறைவனை நீ தஸ்பீஹ் செய்து போற்றி புகழ்வீராக என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உமக்கு வரும்போது அல்லாஹ்வின் மார்க்கமான இந்த சத்திய இஸ்லாத்துல மக்கள் கூட்டம் கூட்டமா நுழைவாங்க. இதை நீ பாப்ப. அல்லாஹ் சொல்றான், இதை நீ பாப்ப. அந்த நிலையை நீ அடைந்தால் நபியே நீர் அல்லாஹ்ட்ட தௌபா செய், பாவ மன்னிப்பு தேடு. அல்லாஹ்வுடைய நபி அவங்க வாழ்க்கையில எந்த பாவத்தையும் செஞ்சது கிடையாது. நபி அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம எடுத்து பார்த்தோம்னா யாரையும் திட்டினது கிடையாது, யாரையும் அடிச்சது கிடையாது, யார்கிட்டையும் கெட்ட வார்த்தை பேசினது கிடையாது, யாரு காசையும் ஒரு ரூபா கூட ஏமாத்தினது கிடையாது, திருடினது கிடையாது. இதெல்லாம் நபிக்கு நடந்திருக்கு. நபியை திட்டிருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த அறியாமை காலத்து ஜாகிலியத்து மக்களும் நபியை திட்டிருக்காங்க. எப்படி திட்டினாங்க? சூனியக்காரன் திட்டினான், பைத்தியக்காரன் திட்டினான், கவிஞர்லாம் திட்டினான். இவர் கவிதையை கத்துக்கிட்டு வந்து எங்களை ஏமாத்துறாரு, இவர் கவிஞர், இவர் சூனியக்காரர், இவர் பைத்தியக்காரர் என்றெல்லாம் தெளிவான மனநிலையில இருக்கிற, அல்லாஹ்ட்ட இருந்து வஹி அறிவிக்கப்படுகிற தெளிவான மனநிலையில் அறிவுபூர்வமான மனிதராக இருக்கக்கூடிய நபிய மனநலம் பாதிக்கப்பட்டவர் திட்டினாங்க. அடிக்க திட்டம் போட்டான், கொல்ல திட்டம் போட்டான். கொல்றதுக்காக உலக நாடுகளே சேர்ந்து நபி அவர்களை தீர்த்து கட்டுவதற்கு இருக்கக்கூடிய காஃபிர்கள் கூட்டம், குஃபார்கள் கூட்டம் எல்லாம் நபி அவர்களின் காலத்தில மிக பெரும் சூழ்ச்சிகளை செய்தது. நபி அவங்களுக்கு நிறைய அநீதி நடந்துச்சு, சஹாபாக்களுக்கு நிறைய அநீதி நடந்துச்சு. எதற்காக? இந்த மார்க்கத்தில் நிலைத்திருந்ததற்காக, இந்த மார்க்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டதற்காக, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்களாக இந்த சஹாபாக்களும் அந்த உத்தம உன்னத நபியும் வாழ்ந்ததற்காக பல கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அந்த நபிக்கு கொடுக்கப்பட்டது, அந்த உத்தம சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்டது. எதுக்குமே சஹாபாக்கள் பின்வாங்கவில்லை, நபி அவர்கள் பின்வாங்கவில்லை. நபி அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு பெண்ணையும் தவறாக கூட பார்த்தது கிடையாது. அவங்க கண்களால எந்த பாவத்தை செய்யல, மனதால யாருக்கும் எந்த விரோதமும் செய்யல, முழுக்க முழுக்க நன்மைதான் செஞ்சாங்க. நபியாவதுக்கு முன்னாடியும் நன்மைதான் செஞ்சாங்க, நபியாக்கப்பட்ட பிறகு நன்மைதான் செஞ்சாங்க. நபியாக்கப்படுறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் 4 பேர்கிட்ட தப்பா நடந்திருப்பாங்க, பொய் சொல்லி இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் வாக்குறுதி மீறி இருப்பாங்க. இந்த மாதிரி எந்த செய்தியும் பார்க்க முடியாது. நபியாவதுக்கு முன்னாடியே பொய் பேச தெரியாத மனிதர் ரசூலுல்லாஹ், நபியாவதுக்கு முன்னாடியே புறம் பேச தெரியாத மனிதர் ரசூலுல்லாஹ், நபியாவதுக்கு முன்னாடியே கெட்ட பேச்சு பேச தெரியாதவர், திருட தெரியாதவர், ஏமாத்த தெரியாதவர், யாரு மனசும் நோகுற மாதிரி பேசவோ நடந்துக்கவோ தெரியாதவர் அல்லாஹ்வுடைய நபி. யாரோ பெற்ற அடிமை பிள்ளைகளை கூட தாம் பிள்ளையை போன்று தாம் வீட்டுல வளர்த்து ஆளாக்கினவர் அல்லாஹ்வுடைய நபி. ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அவருடைய வரலாறை போன ரமலான்ல சொல்லும் போது நிறைய பேர் கண் கலங்குறீங்க. அவருடைய வரலாறை கேட்டு, அவருடைய அந்த வரலாறு நபியின் மீது அவர் வைத்திருந்த பாசத்தை பயான்ல கேட்கும் போது நீங்க கண் கலங்குறீங்க. அந்த வீட்டுக்கு அடிமையா வந்த அந்த பிள்ளைய ஸைத் பின் ஹாரிஸாவை நபி அவர்கள் தான் சொந்த பிள்ளைய வளர்க்கிற மாதிரி வளர்த்தாங்க. அடிமைன்ற சொல்ல நினைக்கல. நம்ம வீட்டுக்கு அடிமையா தானே வந்திருக்கான், வேலைக்காரனா தானே வந்திருக்கான், இவனை ஒரு கண்ணு பார்க்கணும், நம்ம பெத்த பிள்ளைங்களை ஒரு கண்ணு பார்க்கணும், நபி அவர்கள் பார்க்கல. பெத்த பிள்ளைய பார்த்த மாதிரி அந்த அடிமையா வந்த அந்த பிள்ளையும் பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். அதனாலதான் தன்னுடைய தகப்பன், பெத்த தகப்பன் ஹாரிசா கூப்பிடும் போது அந்த பிள்ளை போக மாட்டேன்றுச்சு. நீங்க எனக்கு வேணாம், இவங்க தான் எனக்கு வேணும், இந்த என்னைய வளர்த்துக்கிட்டு இருக்காரு, இவர் வீட்டுல தான் நான் இருப்பேன்னு சொல்லி வேணாண்டு பெத்த தகப்பனையும் சித்தப்பனையும் போங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்புனவர் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அப்படி அடுத்தவங்க பெத்த அடிமை பிள்ளைகளை கூட தான் சொந்த பிள்ளையா பார்த்து வளர்த்து ஆளாக்குனவங்க. ஒரு அடிமை இல்ல, பல அடிமைக்கு உதவி செஞ்சவங்க, பல அனாதைகளுக்கு உதவி செஞ்சவங்க.
பல மனிதர்களுக்கு நல்லதை தவிர எந்த கெட்டதும் துளி அளவு நபி அவங்க செஞ்சது கிடையாது. அதனாலதான் அந்த மக்கள் நபிக்கு ஒரு பேர் வச்சாங்க, அசாதிக் என்று சொன்னாங்க. அந்த நபியை பார்த்து உண்மையாளர் என்று சொன்னாங்க, அல் அமீன் என்று சொன்னாங்க, நம்பிக்கையாளர் என்று சொன்னாங்க. அப்ப இப்படிப்பட்ட நற்குணத்துக்கு சொந்தக்காரர் அல்லாஹ்வுடைய நபி. அல்லாஹ் இந்த நற்குணத்தை குர்ஆன்ல பாராட்டுறான். நபியே, நீர் மகத்தான குணத்தில் இருக்கிறீர். உன் குணம் எப்படிப்பட்ட குணம் தெரியுமா? கொடூர குணம் இல்ல, கெட்ட குணம் இல்ல, தப்பான குணம் இல்ல, உன் குணம் மகத்தான குணம். அந்த மகத்தான குணத்துக்கு நீ சொந்தக்காரர். அதெல்லாம் படிச்சனாலதான் எங்கள்கிட்ட கூட நல்ல குணங்கள் இருக்கிறது. இல்லாட்டி எங்கள்கிட்ட நல்ல குணம் இருக்காது. என்னதான் ஆலிமா இருந்தாலும், இமாமா இருந்தாலும், மார்க்கத்தை பேசுறவரா இருந்தாலும், தொழுகை நடத்துற இமாமா இருந்தாலும், நபி அவங்களுடைய பண்பாடுகளை ஒருத்தன் கத்துக்கிறனா அவன்கிட்ட நல்ல குணத்தை நீங்க பார்க்க முடியாது. நபி அவங்கள்ட்ட கத்துக்கிட்ட குணம் தான் சஹாபாக்களை நல்லவங்களா மாத்துச்சு. இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்த எத்தனையோ பேரை நல்லவர்களா மாத்துது. எங்களை நல்லவர்களா மாத்தி இருக்கு நபியுடைய குணம். உலகம் முழுக்க இதான் நிலைமை. அப்படி அந்த மகத்தான குணத்துக்கு சொந்தக்காரரான நபி அவர்கள் எந்த பாவத்தையும் வாழ்நாள்ல செஞ்சவர் கிடையாது. அவர் சொல்றார், ஒரு நாளைக்கு நான் 100 முறை அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிறேன், ஒரு நாளைக்கு நான் 70 முறை அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிறேன்னு சொல்றாரு ரசூலுல்லாஹ். ஒரு நாளைக்கு 100 வாட்டி அல்லாஹ்ட்ட அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று, அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு என்ற இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு 100 முறை சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, 70 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சாங்கன்னு வருது. நபி அவர்களே ஒவ்வொரு நாளும் 100 தடவை 70 தடவை அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி இருக்காங்க, இஸ்திக்ஃபார் பண்ணியிருக்காங்க, தௌபா செஞ்சிருக்காங்கன்னா நாம ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பண்ணணும்? நம்மள்ட்ட எத்தனை தவறுகள் நடக்குது, எத்தனை பாவங்களை நாம பேசுறோம், எவ்வளவு பாவங்களை ஒரு நாளைக்கு நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. தூங்குற நேரத்தை தவிர விழித்திருக்கிற நேரம் எல்லாம் நன்மைகள் செய்யறோமோ இல்லையோ பாவம் நம்ம வாழ்க்கையில கலக்குது. நாம முழிச்சிருக்கிற நேரத்துல, தூங்குற நேரத்தை தவிர முழிச்சிருக்கிற நேரத்துல காலையில இருந்து இரவு வரைக்கும் நல்லது செய்யறோங்கிறது ரெண்டாவது. நல்லது செய்யாட்டி, அதாவது நல்லது செய்யறோமோ செய்யலையோ நம்ம வாழ்க்கையில பாவம் கலக்குது. அப்ப நாம எத்தனை வாட்டி பாவம் மன்னிப்பு தேடணும்? நபிக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் உமக்கு வரும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தில் நுழைவதை நபியே நீர் பார்ப்பீர். ஆகவே உம்முடைய இறைவனை புகழ்ந்து போற்றி புகழ்ந்து தஸ்பீக செய்வீராக, அவனிடத்தில் பிழை பொறுக்க தேடுவீராக, பாவ மன்னிப்பு தேடுவீராக அல்லாஹ் சொல்றான். இந்த சூரா இறங்கிய பிறகு சஹாபாக்களுக்குள் ஒரு கலந்துரையாடல் ஏற்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, இந்த சூரா எதை குறிச்சு இறங்குச்சுன்னு கேட்கும் போது, இறுதியாக இறங்கின சூராங்கிறது சஹாபாக்களில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நபி அவர்களின் வஃபாத்தை, நபி அவர்களுடைய மரணத்தை அறிவித்தது இந்த சூரா. இந்த சூரா தான் கடைசியா இறங்குச்சு. சில மாதங்களில் அல்லாஹ்வுடைய நபி சில நாட்களில் இந்த சூரா இறங்கிய பிறகு வஃபாத் அடைஞ்சாங்க, மரணத்தை தழுவுனாங்க. அப்ப நபி அவர்களின் மரணத்தை அறிவிக்கக்கூடிய சூரா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். பெரும்பாலான மக்கள் மனனம் செய்திருக்கிறீர்கள், மனனம் செய்யாதவர்களும் இருக்கிறீர்கள். கண்டிப்பாக மனனம் செய்ய வேண்டும். ஏன்னா நபி அவர்களின் மரணத்தை அறிவித்த ஒரு சூறாவாக இருக்கிறது. இந்த சூரா இறங்கிய பிறகு நபி அவர்கள் தங்களின் தொழுகையில ருக்குவிலும் சுஜூதிலும் ஒரு திக்ரை ஓதினார்கள். அதுதான் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹு மக்ஃபிர்லி. இந்த வார்த்தையை ஓதி அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தாங்க. சுப்ஹான ரப்பியல் அலீம் என்ற திக்ரை சஜ்தால ஓதக்கூடாது, சுப்ஹான ரப்பியல் ஆலா என்ற திக்ரை ருக்குல ஓதக்கூடாது. அதாவது ருக்குல ஓதுற திக்ரை சுஜூதுல ஓதக்கூடாது, சுஜூதுல ஓதக்கூடிய திக்ரை ருக்குல ஓதக்கூடாது. ஒரே திக்ரை நபி அவர்கள் சுஜூதுலையும் ருக்குலையும் ஓதிருக்காங்கன்னா அது இந்த திக்கு. இதை மனப்பாடம் செஞ்சு நாம ஓதணும். ரசூலுல்லாஹ் எல்லா தொழுகையிலுமே ருக்குலையும் சஜிதாவுலையும் சுப்ஹான ரப்பியல் அலீம் ருக்குல ஓதிட்டு, சுப்ஹான ரப்பியல் ஆலா சஜிதாவுல ஓதிட்டு, இந்த சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹு மக்ஃபிர்லிங்கிற இந்த துஆவை ரெண்டுலயுமே ஓதிருக்காங்க. ருக்குலையும் ஓதிருக்காங்க, சஜிதாலையும் ஓதிருக்காங்க. எப்ப அதிகமா ஓத ஆரம்பிச்சாங்கன்னா இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹ் சூரா இறங்கிய பிறகுதான் ஓதுனாங்கன்னு சொல்லி நபி அவர்களின் வரலாறுகளில நமக்கு மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டு மிக தெளிவாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்வை தினமும் புகழ வேண்டும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்ற இந்த திக்ரை அதிகமாக ஓதுவதற்கு நபி அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த சுப்ஹானல்லாஹ்ங்கிற இந்த வார்த்தை இருக்கிறது,
இந்த வார்த்தையை ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் 33 தடவை நாம ஓத கடமைப்பட்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை ஓத கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ் அக்பர் 33 தடவையோ அல்லது 34 தடவையோ ஓத நாம கடமைப்பட்டிருக்கோம். இந்த திக்ருகள் இதோடு நிற்கக்கூடியது கிடையாது. நாம் ஓதுகிற இந்த திக்ரும், நாம் ஒரு மூமினை பார்த்தால் சொல்லுகிறோமே சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற இந்த வார்த்தை, சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த திக்ர், அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற இந்த வார்த்தை எதோடு சம்பந்தப்பட்டது என்று சொன்னால் மறுமையில ஜன்னத்தோடு சொர்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது. அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அதில் அவர்களின் வார்த்தை சொர்க்கத்தில் நுழைஞ்ச உடனே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் வேண்டிய இன்பத்தை அனுபவிப்பார்கள், வேண்டிய சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள், ஆசைப்பட்ட உணவுகளை எல்லாம் உட்கொள்வார்கள். மகிழ்ச்சியின், அதாவது இந்த துனியாவுல அப்படி ஒரு மகிழ்ச்சியை எந்த ஒரு மனிதனும் அடைந்திருக்க முடியாது. எந்த மனுஷனும் அடைய முடியாத மகிழ்ச்சியை சொர்க்கத்தில் அடையக்கூடிய சொர்க்கவாசிகள் அல்லாஹ்ட்ட என்ன வார்த்தையை சொல்லுவாங்க? தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக்கல்லாஹும்ம, சுப்ஹானக்கல்லாஹும்ம, அல்லாஹ் நீ மகா பரிசுத்தமானவன் என்று அவர்கள் கூறுவார்கள். அதை கூறிட்டு அந்த சொர்க்கவாசியா இருக்கக்கூடிய இவர்கள் தம் தோழர்களை பார்த்த மாத்திரத்தில், சொர்க்கத்துல யாரையெல்லாம் அல்லாஹ் சொர்க்கவாசி ஆக்கியிருக்கானோ அவங்க எல்லாம் நமக்கு தோழராயிருவாங்க. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணை என்னன்னு சொன்னா, சொர்க்கத்தில நபிமார்களும் நமக்கு தோழர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் நாடினால் நமக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டால் அந்த உன்னத உத்தம நபிமார்களும் இருப்பார்கள், சத்திய சஹாபாக்களும் நமக்கு தோழர்களா இருப்பாங்க. இதெல்லாம் சாதாரண பாக்கியம் கிடையாது. நபிமார்களோடு சொர்க்கத்துல ஒன்னா வசிக்கக்கூடிய பாக்கியம், சஹாபாக்களோடு சொர்க்கத்துல ஒன்னா வசிக்கக்கூடிய பாக்கியம் சாதாரணது கிடையாது. அப்படிப்பட்ட மகத்தான தோழர்களோடு சொர்க்கத்துல வசிக்கக்கூடிய வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். தங்களின் தோழர்களை அவர்கள் சந்திக்கும் போது அவர்களின் வார்த்தை முக்கம்மன், அவர்களுடைய அந்த முக்கம்மன் அந்த வார்த்தை சலாமுன் என்பதாகும். இந்த உலகத்துல எப்படி ஒரு மூமின் இன்னொரு மூமினை பார்த்தால் சலாம் சொல்ல வேண்டுமோ, அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அந்த வார்த்தை ஒரு மூமின் இன்னொரு மூமினை பார்த்தால் எப்படி சொல்ல வேண்டுமோ, அதே போன்று ஒரு சொர்க்கவாதி இன்னொரு சொர்க்கவாதியை பார்த்தால் சலாம் கூறுவான். அப்ப நாம சொல்ற அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் சலாம் என்ற இந்த உன்னத வார்த்தை சொர்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது. நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நம்ம படைச்ச அல்லாஹ்வை வணங்கி அவனை போற்றி புகழ்ந்து திக்ர் செய்கிறோமே, இந்த திக்ர் மறுமையில் சொர்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது. நன்றி செலுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுகிறோமே, அந்த நன்றி செலுத்துவது நன்றி கூறுவது சொர்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பித்து அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவர்களினுடைய முடிவு எதுவாக இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லா புகழும் அனைத்துக்கும் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது என்பது அவர்களின் பிரார்த்தனையின் முடிவாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த சொர்க்கவாசிகளின் பிரார்த்தனை, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய பிரார்த்தனை முடிவு எதுவாக இருக்கும் என்று சொன்னால், அகிலத்துக்கும் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பதுதான் அந்த சொர்க்கவாசியின் முடிவாக இருக்கும் என்பதை, அவர்களின் பிரார்த்தனையின் துஆவின் முடிவாக இருக்கும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்திற்குரிய செயல்களை இந்த துனியாவில் வாழும் போது நாம் செய்வதற்கு ஆசைப்பட்டிருக்கிறோம். நபி அவர்களின் காலத்தில் நபி அவர்கள் சில சஹாபாக்களை சொர்க்கவாசிகள் என்று சொன்னார்கள். அஷ்ரத்துல் முபஷ்ஷிரா என்று நற்செய்தி சொல்லப்பட்ட 10 தோழர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்று நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த அந்த 10 தோழர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த 10ஐ தவிர்த்து யாசிர் ரலியல்லாஹ், அவர்களினுடைய மனைவி சுமையா ரலியல்லாஹ், அவர்களின் பிள்ளை அம்மார் ரலியல்லாஹ், பிலால் ரலியல்லாஹ், இன்னும் சில தோழர்கள், நபி தோழியர்களையும் நபி தோழர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லி இருக்கிறார்கள். அப்படி நபி அவர்களால் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி நபி அவர்களின் தோழர்களில் சிறந்த தோழர்களில் ஒருவரான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க ஒரு மனிதர்கிட்ட சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கவாசியான ஒரு பெண்,
அந்த பெண்கள் சஹாபிய பெண்களான நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபிய பெண்களின் ஈமானும் தக்வாவும் எந்த அளவு இருந்தது. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்தின் பெண்களின் ஈமானும் தக்வாவும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். உடல் அழகை மறைப்பதற்கு ஹிஜாப், உடல் அழகு வெளியே தெரியக்கூடாது, அதை மறைக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஹிஜாப். ஆனால் இன்னைக்கு அந்த ஹிஜாபே பார்க்கிற மாதிரி ஒரு நிலைமையில வந்துருச்சு. ஒரு பெண்மணி நபி அவங்கள்ட்ட எதை கேட்டாங்க தெரியுமா? ஈமான் உறுதிமிக்க பெண் என்பதற்கு அந்த வார்த்தை ஒரு சாட்சி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர்கிட்ட சொல்றாங்க, சொர்க்கவாசியான ஒரு பெண்மணியை உங்களுக்கு நான் காட்டட்டுமான்னு கேட்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட சொர்க்கவாசின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கவாசி என்று நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு பெண்ணை உனக்கு நான் காட்டட்டுமா என்று கேட்கும் போது ஆர்வ மிகுதியில உடனே காட்டுங்க, யாரு காட்டுங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறார். இந்த கருப்பு நிறத்தில் உள்ள பெண்மணி தான். அந்த அம்மாவோட பேர் கூட ஹதீஸ்ல வரல. கருப்பு, அந்த அம்மாவோட அடையாளம் என்னன்னா கருப்பா இருப்பாங்க. அவங்க கலரே கண்ணங்கரேன்னு இருக்கும், சிவப்பா இருக்காது, கருப்பா இருப்பாங்க. அப்ப கருப்பு நிறத்துல உள்ள இந்த பெண்மணி தான் சொர்க்கவாசி. இத சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இவர் ஒரு முறை இந்த பெண்மணி இருக்காங்களே கருப்பு நிறத்தில் உள்ள இந்த பெண்மணி ஒரு தடவை ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க. எதுக்கு கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வலிப்பு நோய் இருக்கு. என்ன நோய்? வலிப்பு நோய். இந்த ஃபிக்ஸ்னு சொல்றாங்களே அந்த வலிப்பு நோய் இருக்கு. நான் வலிப்பு நோய் அடிக்கடி பாதிக்கப்படுறேன். பாதிக்கப்பட்டு வலிப்பு வந்துட்டா என்ன நிலைமைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபிக்ஸ்ங்கிறது கட்டுப்படுத்த முடியாத ஒரு வியாதி, ரொம்ப குரூரமான ஒரு வியாதி. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது வரக்கூடாது, யாருக்கும் வந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு நோயில அது ஒரு நோய். நபி அவர்களின் காலத்துல இருந்த அந்த நோய் இன்னைக்கும் அது இருக்கிறது. அது வந்தா நான் பாதிக்கப்படுறேன், பாதிக்கப்பட்டு கீழே விழுந்துடுறேன். அப்படி கீழே விழுந்து எனக்கு பிக்ஸ் நான் துடிக்கும் போது என்னுடைய உடம்பில் உள்ள ஆடை லேசாக நகவென்று இருக்கிறது. என் உடம்புல உள்ள ஆடை கலன்றது. என்னுடைய உடல் பாகம்லாம் வெளியே தெரிகிற மாதிரி என் ஆடை விலகிறது. என்னைய இந்த நோயில இருந்து அல்லாஹ் குணப்படுத்த சொல்லி அல்லாஹ்ட்ட துவா பண்ணுங்க. இந்த நோயில இருந்து அல்லாஹ் எனக்கு இந்த நோயை முழுசா குணப்படுத்தணும், நீங்க எனக்கோ அல்லாஹ்ட்ட துவா பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பெண்மணி கேட்கிறாங்க. சொர்க்கவாசியான அந்த பெண்மணி கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போது நபி அவர்கள் சொன்னாங்க அந்த பெண்மணிக்கு, நீ பொறுமையா இருந்தா, நீ நினைச்சா பொறுமையா இருக்கலாம், இந்த நோயை நீ தாங்கிக்கிட்டு அல்லாஹ் நாடினால் நோயை குணப்படுத்துவான். அல்லாஹ்வால முடியாதது எதுவும் கிடையாது. ஆனா இந்த நோய் உனக்கு இருந்து இந்த நோயால நீ கஷ்டப்படுகிற, நீ ஒரு மூமினான பெண், இந்த நோயால நீ கஷ்டப்படுற, இந்த நோய் வியாதியால நீ பாதிக்கப்படுற, நீ இந்த நோயினால பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கமே கிடைக்கும். உனக்கு சொர்க்கத்தை கொடுக்க சொல்லி நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன். விரும்பினா அல்லது நீ விரும்புனா உனக்கு குணமளிக்கும்படி நான் அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறேன். நான் அல்லாஹ்ட்ட இந்த நோயை குணப்படுத்த சொல்லி துவா பண்றேன், அதுவும் நான் செய்யறேன். அல்லது இந்த நோயோடு நீ சபூர் செஞ்சா, இந்த நோயோடு நீ பொறுமையா இருந்தா உனக்கு அல்லாஹ் நாடினால் கண்டிப்பாக மறுமையில் சொர்க்கமே கிடைக்கும். எதை நீ விரும்புறன்னு ரசூலுல்லாஹ் கேட்கும் போது அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நோயினால எனக்கு சொர்க்கம் கிடைக்குதுன்னா நான் இந்த நோயை தாங்கிக்கிட்டு பொறுமையா இருக்கேன். எதை விரும்புனாங்க? ஆரோக்கியத்தை விரும்பல, அல்லாஹ் தரக்கூடிய ஷிஃபாவை விரும்பல. எனக்கு ஷிஃபா கிடைக்காட்டியும் நிவாரணம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஏன் அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய சொர்க்கம் கிடைச்சா போதுங்கிறதுல அந்த அம்மா உறுதியா இருந்து எனக்கு சொர்க்கம் தான் வேணும், நான் பொறுமையா இருக்கேன். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, நான் வலிப்பு கீழே விழுவும் போது என் ஆடை விலகிறது, அதை மற்றவங்க பாக்குற மாதிரி ஆகிறது, அதை மட்டும் என்னால ஜீரணிக்க முடியல. நோயை கூட நான் தாங்கிக்கிறேன், பிரச்சனை இல்லை. இதனால அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தரானா நான் சபூர் செஞ்சு பொறுமையா இருந்து நோயை கூட தாங்கிக்கிறேன். ஆனா நான் நோய் பிக்ஸ் விழுந்துட்டா என் ஆடை விலகிறது, உள்பகுதியெல்லாம் வெளியில தெரியற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது, அதை மட்டும் என்னால தாங்க முடியல. அப்படி நான் இந்த நோயால பாதிக்கப்பட்டு விழும்போதெல்லாம் என் ஆடை விலகாமல் இருப்பதற்கு எனக்காக நீங்க அல்லாஹ்ட்ட துவா பண்ணுங்கன்றாங்க. நபி அவர்கள் துவா செஞ்சாங்க. அந்த பெண்மணியுடைய வரலாறை பார்க்கும் போது நபி அவர்கள் பிரார்த்தித்த பிறகு எப்பொழுது பிக்ஸ் அந்த பெண்மணி விழுந்தாலும் அவர்களுடைய ஆடை விலகவே விலகாது. அப்ப தனக்கு நோய் வந்தாலும் பரவாயில்லை, அந்த நோய் குணமாகாட்டியும் பரவாயில்ல, அதுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறானா அந்த சொர்க்கத்தை தான் சஹாபிய பெண்கள் விரும்புனாங்க.
பேரு கூட வரல, கருப்பு நிறத்தில் உள்ள பெண்மணி. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சொர்க்கத்தை விரும்புறோம்? நம்ம எத்தனை பேர் அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை கேட்கிறோம்? எத்தனை பேர் அல்லாஹ்ட்ட நரக